இன்றைக்கி காலையிலேருந்து நல்ல வேலைங்க. பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், எந்த பண்டிகை வந்தாலும் பொண்ணுங்களுக்கு மட்டும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். கோலம் போட்டுட்டு சூரிய பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பெல்லாம் தொடச்சி பொட்டுலாம் வச்சு ரெடி பண்ணோம். பொங்கல் பானைக்கு பட்டை போட்டு குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணோம். பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் விளக்கு, மஞ்சள் பிள்ளையார் அதெல்லாம் பிடிச்சி வச்சு தான் பொங்கல் வைப்போம். எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா 2 சாணி பிள்ளையார் பிடிச்சிட்டு நடுவில் மஞ்சள் பிள்ளையார் வைப்பாங்க. ஊருக்கு ஊர் பார்த்திங்கன்னா பழக்க வழக்கம் மாறும். பொங்கல் பானையில் தண்ணி ஊற்றி பொங்கல் அடுப்பை பற்ற வச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் 2மே ரெடி பண்ணோம். பொங்கல் பானையை வணங்கிட்டு இந்த வருஷம் ஒன்று தாங்க வேண்டிக்கிட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், விவசாயம் மென்மேலும் வளரணும், விவசாயம் செய்கிற மக்கள் நல்ல செல்வ செழிப்பாக ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். 2 பொங்கல்லையுமே பார்த்திங்கன்னா பால் ஊற்றினேன். நல்லா பொங்கி வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். பண்டிகையெல்லாம் வந்தாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் பொங்கல்னால் சொல்லவே வேணாம். எல்லாம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வெண்பொங்கல் பொங்கி வந்துட்டாங்க. அவங்களுக்கு அரிசியை சேர்த்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலும் பொங்கிட்டாங்க. பொங்கல் பானையை தொட்டு வணங்கிட்டு அரிசியை சேர்த்தோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இது மாதிரி பொங்கல் பானையெல்லாம் பொங்குச்சுன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கிழக்க பொங்கிருச்சு, மேற்க பொங்கிருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா அல்டிமேட்டாக வந்துச்சு. சூப்பராக இருந்தது வெண்பொங்கல். நெய் ஊற்றி முந்திரி பருப்பை தாளித்து வெண்பொங்கல் எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சிட்டோம். சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணியாகிடுச்சு. கொஞ்ச நேரம் இருந்து கொஞ்சம் லேட்டாக வச்சுருந்தா இறுகியிருக்கும். அடுத்த செகண்ட் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா இறுகிட்டாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா 2 பொங்கலும் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. 2 பானைக்குமே இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து கட்டி சாமிக்கிட்ட கொண்டு போய் வச்சிட்டோம். பொங்கல் வைக்கிற இடத்துல மஞ்சள் பிள்ளையாரும் விளக்கும் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து சாமி செல்ஃபில் வச்சுட்டு சாமிக்கு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், நம்ம செஞ்ச கூட்டு, பழம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம். இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா சாமி கும்பிட்றது தாங்க. சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் துண்ணூறு குங்குமம்லாம் வச்சு விட்டாங்க. இன்றைக்கி இப்படி தான் நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.